ஆமா, ரத்னா எங்க? ரத்னா, என்னம்மா? இத பாருமா, நீ படிச்சு முடிச்ச உடனே உங்க அம்மாவுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் நீ தான் பாத்துக்கணும். ஐயோ, எனக்கு இந்த பிசினஸ் கம்பெனி எல்லாம் வேண்டாம். அப்புறம் படிச்சு முடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு நிறைய குழந்தைங்களை பெத்துக்க போறேன். நான் ரத்னா பிக்கப் பண்ண டியூஷன் சென்டருக்கு போனானா அங்கே 4 பேர் வந்து வாங்க ரத்னா, வீட்டுக்கு போலாம். போ போன சொல்றேன். போ போ ரத்னா, கேளு. போ வாங்க. இனிமே நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து. வாங்க, இங்க இருந்து போயிடலாம். வாங்க. ரத்னா, ரிலாக்ஸ். வாங்க போலாம். இந்தாங்க. அம்மா, நான் இனிமே டியூஷனுக்கே போக மாட்டேம்மா. இனிமே டியூஷனுக்கு போக மாட்டேன். ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தாங்க, எப்படி பிடிச்சி எழுத்தாங்க தெரியுமா? எனக்கு ஒரே அவமானமா போச்சு. நான் இனிமே டியூஷன் போக மாட்டேன் பாட்டி, நான் போக மாட்டேன். போமா, வர வர உனக்கு இந்த மீட்டிங் பிசினஸ் காசு பண்ண தான் முக்கியமா போச்சுல என்னை விட. அம்மாவை புரிஞ்சுக்கோட கண்ணு. அவ எதுக்காக இப்ப வேலைக்கு போறா? உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தானே. நாளைக்கு கோர்ட்ல உங்க அப்பா இவளுக்கு வருமானம் கிடையாது, அதனால என் பொண்ணு என்கிட்ட இருக்கணும்னு சொன்னா நீ அம்மா விட்டு பிரிஞ்சிடுவே இல்ல? இப்ப மட்டும் என்ன, நீ அம்மாவை விட்டுட்டு பிரிஞ்சுதானே இருக்கேன். ஐயோ ரத்னா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானேமா. சீக்கிரமாவே அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. நீ என்னதான் சொன்னாலும் ஐ ரியலி மிஸ் யூமா. ஆனா ஒண்ணு, இப்பெல்லாம் என்ன அப்பா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருமா. அதான் அந்த ஸ்னேகாக்கு என் மேல ஒரே கடுப்பு. அதுக்கப்புறம்? ஆமா பாட்டி, வாழ்ந்த என் மேலதான் பாசம் இல்ல, உங்ககிட்டயாவது பாசமா இருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. உண்மையை சொல்லு, அவ உன்னை கொடுமை எதுவும் பண்ணலையே? என்ன? ஐயோ, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் வலிக்குது அவ்வளவுதான். என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரே சைடா படுத்துட்டு இருந்தேனா அதான். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் அப்பா என்ன தினமும் கையை பிடிச்சிட்டே தொங்க வைக்கிறாரு. நான் சொல்ற கதையெல்லாம் கேக்குறாரு. அப்படியே நான் படுத்து தூங்கிடுறேம்மா. கொடுங்கம்மா. என்ன விரல மடக்கி வச்சிருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்னம்மா? என்னன்னு கேளு. என்ன? ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன கரண்ட் ஷாக், அவ்வளவுதான். கரண்ட் ஷாக்கா? எப்படி? அந்த ஸ்னேகா உனக்கு லைஃப்ல ஷாக் வச்சா, எனக்கு கரண்ட் ஷாக் வச்சிட்டா. ஐயோ, எங்க அப்பாவுக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும், ஆனா எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். சினிமாக்கு போலாமா?
இப்படிதான் எனக்கு ஷாக் வச்சுட்டாமா. ஐயோ ஐயோ, பாத்தியாம்மா? அம்மா நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு அப்பா வேணுமா, நீயும் அப்பாவும் கூடி சீக்கிரத்துல ஒண்ணு சேரணும். ப்ளீஸ்மா. கண்ணு உனக்கு நேரமாச்சு, டியூஷனுக்கு போ. போ கண்ணு. சரி பாட்டி. அனுப்பு. ரத்னா, அம்மா கொடு. இந்தா. அண்ணா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. ரொம்ப கவலையா இருக்குமா. எப்படிமா அனுப்புறது? அனுப்புமா. நான் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, நீ கவலைப்படாதம்மா. அழாதம்மா. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல சின்ன பொண்ணு இல்லன்னு உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பேல்ல, அப்ப நீ தைரியமா இரு. நான் தைரியமா தான் இருக்கேன். நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. தைரியமா இருக்கேன்னு சொல்ற, அப்ப கடத்த வந்தவங்கள 2 போடு போட வேண்டியது தானே? நல்லா அவங்கள அடிச்சேன். என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள நல்ல 4 மொத்து மொத்துனாங்க. அப்ப நீ ரொம்ப தைரியசாலி பொண்ணு தான். ஆமா, நான் தைரியசாலி பொண்ணு தான். சின்ன பொண்ணு இல்ல. நான் சின்ன பொண்ணு இல்ல அத்தை. எந்த பிரச்சனை வந்தாலும் தனியால நின்னு சமாளிப்பியா? கண்டிப்பா சமாளிப்பேன் அத்தை. அப்ப நான் சொல்றது நீ செய். ரத்னா, ஐயோ ரத்னா, அவளே எதுக்கு? உங்க பொண்ணு, நீங்க பெத்த பொண்ணு, நீங்களே வச்சுக்குங்க. வாங்க போலாம். ஐயோ செல்லம்மா, ரத்னாவை எதுக்கு இங்கே கொண்டாந்து விட்ட? அண்ணே, நீங்க அவளுக்கு அம்மானா அவர் அவளுக்கு அப்பா. நீங்களே எவ்வளவு நாளைக்கு பாத்துக்க போறீங்க? அவரும் கொஞ்ச நாளைக்கு பாத்துக்கிட்டோம். அவ இங்கே இருக்கட்டும், அவர் நல்லபடியா பாத்துக்குவாரு. நீங்க வாங்க. அதுக்காக இவளை இங்க விட்டு போக முடியுமா? நான் விட்டு வர மாட்டேன். நான் ரத்னாவுக்கு எல்லாமே புரிய வச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க வாங்க அண்ணே. என்ன செல்லம்மா இது? இவளை என்ன விளையாடுறியா? நான் நியாயமா தான் பேசுறேன். ரத்னா உங்க பொண்ணு தானே, உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. எத்தனை நாளைக்கு தான் இவங்களே சுமப்பாங்க? நீங்களும் கொஞ்ச நாள் சுமங்க. நீங்க போங்க, நான் அப்பாவோட இருக்கேன். என்னடி பேசுற நீ? இந்த வீட்ல இந்த ராட்சசி இருக்காளே, இவ கூட நீ இருக்க போறியா? அம்மா, என்னோட என் அப்பா இருக்காரு. நான் அவரோட இருந்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. வாங்க. என்ன செல்லம்மா இது? அவ இருக்கேன்றா, நீ விட்டு போலான்ற? ரொம்ப தேங்க்ஸ் செல்லம்மா. என்ன ஜெயிக்க வச்சதுக்கு தேங்க்ஸ். அன்னைக்கு கோர்ட்ல வச்சு சவால் விட்டேன். இவங்க கிட்ட இருந்து இன்னும் எண்ணி 6 மாசத்துல பிரிச்சு காட்டுறேன்னு. அதுக்கு நீங்க கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்காம இவரோட பொண்ணு நீங்களே கொண்டு வந்து இங்க விட்டுட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப குதிக்காத. நான் ரத்னாவை விட்டுட்டு போல, ஒரு டைம் பாம்ப விட்டுட்டு போறேன். அது எந்த நேரத்துல வேணாலும் வெடிக்கும். உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க வாங்க. போன் இவ வாங்கி சைலண்ட்ல போட்டானா? அதான் கேட்கல. போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க.
என்ன பிரச்சனை? எதுக்காக அவனை துரத்துறீங்க? சார், மணமடியில் இருக்கிற பொண்ணு அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா. அவள் வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு உங்கள் தம்பி தான் அப்பான்னு ப்ரூஃப் இருக்கு. அதனால தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. கல்யாண மண்டபத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். சம்மந்தப்பட்ட பொண்ணு மேடையில் இருக்கு. வாங்க தம்பி. ஒரு நிமிஷம். வாரண்ட் இருக்கா? நேற்றே இஷ்யூ பண்ணியாச்சு சார். நேத்தே இஷ்யூ பண்ண வாரண்ட்டுக்கு அப்பா ஆக்ஷன் எடுக்காம எங்க இப்ப ஆக்ஷன் எடுக்கிறீங்க? சார், அதை கமிஷனர்கிட்ட தான் கேட்கணும். என்னங்க ஏதாவது பண்ணுங்க, பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? இருமா. டேய், நீ அவரோட போடா, நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். இல்ல நான் போக மாட்டேன். அவங்க என்ன அரெஸ்ட் பண்ண நினைச்சிருந்தா அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இவங்க என்ன துரத்திட்டு வந்து என்கவுண்டர்ல போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. நான் போக மாட்டேன். நீ சொல்லுங்க. நீ சரி, நீங்க போங்க, நான் அவனை கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். சாரி சார், கமிஷனர் இவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. போன கூட அதை வாங்கி. எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே ஃபோன் எடுப்பார். இப்போன்னு பார்த்தா எடுக்க மாட்டேன்றாரு. சார், சொன்னல மேலெடுத்த ப்ரெஷர். உங்கள் தம்பி நிச்சயமாக தப்பிக்க முடியாது. பிரச்சனை எப்படி இவ்வளோ பேர் ஒரே டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலையா சொல்லு. சார், உங்கள் தம்பியை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இந்த கேஸை கொடுத்தா உங்க செல்லம்மாவை இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்றது ஒரே வழி. உங்க தம்பி எது சொன்னாலும் கேட்பாரா? என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அஞ்சலி காலில் விழுந்து இத்தனை பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேட்பான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். அஞ்சலி கழுத்துல தாலி கட்டணும். சம்மந்தி, உங்க தம்பிய என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. நான் செல்லம்மா கிட்ட சொல்லி உங்க கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. முடியாதுண்ணா. சொன்னா கேளு. முடியாது. நீங்க போங்க மேடம், நான் அவனை சொல்லி கன்வின்ஸ் பண்றேன். ப்ளீஸ். நான் சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ண பொண்ணு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? கேட்க மாட்டேன். இல்ல நான் பண்ணிக்க மாட்டேன். கேளுடா. டேய், அந்த பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு ப்ரூவ் ஆயிருக்கா. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா உள்ள தட்டுவாங்க. ஜெயிலுக்கு போகணே தவிர அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். ஐயோ, என்னடா பேசுற நீ? எனக்கு தான் அசிங்கம். நான் ஒரு டிசிடா, புரியாம பேசாத. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா போ. முடியவே முடியாதுண்ணே. ஐயோ, டேய், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு தாண்டா வரப்போகுது. நம்ம வீட்டுல பால்கனி இல்லையா, இல்ல கேஸ் வெடிக்காதா, இல்ல அந்த பொண்ணு குடிக்கிற பால்ல பள்ளி விழாதா? நான் சொல்றது ஒரு அர்த்தத்தோட தான்டா சொல்றேன். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போதுமா? போ, போய் ரெடி ஆயிட்டு போ. போடா. இந்த கல்யாணத்துல என் தம்பிக்கு சம்மதம். செல்லம்மா, சொல்லுங்க செல்லம்மா, கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க செல்லம்மா. செல்லம்மா சம்மதிச்சிட்டா. கேஸ வாபஸ் வாங்கிடுவா. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். மாப்பிள்ள சதீஷ மேடைக்கு வர சொல்லுங்க. வாங்க.
ஓம் கெட்டி மேளம் ஓம் மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே